டிஜிட்டல் பண பரிவர்த்தனை துறையில் முன்னணியில் இருந்து வந்த பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கிக்கு இந்திய ரிசர்வ் வங்கி மிகப்பெரிய அதிர்ச்சியை அளித்துள்ளது. அந்த வங்கியின் உரிமத்தை முழுமையாக ரத்து செய்வதாக ரிசர்வ் வங்கி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கடந்த சில மாதங்களாகவே பல்வேறு கட்டுப்பாடுகளை எதிர்கொண்டு வந்த பேடிஎம் வங்கி தற்போது தனது வங்கி செயல்பாடுகளை தொடர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்களுக்கு எதிரான செயல்பாடுகள் மற்றும் வங்கி உரிமத்தின் போது அளிக்கப்பட்ட முக்கிய நிபந்தனைகளை நிறைவேற்ற தவறியதாக இந்த அதிரடி நடவடிக்கைக்கு முக்கிய காரணம் என்று ரிசர்வ் வங்கி விளக்கியுள்ளது. ரிசர்வ் வங்கியின் விதிமுறைகளை முறையாக பின்பற்றாதது மற்றும் வாடிக்கையாளர்களின் நலன்களுக்கு பாதகமான முறையில் செயல்பட்டது போன்ற புகார்கள் பேடிஎம் வங்கி மீது நீண்ட நாட்களாகவே இருந்து வந்தன. பலமுறை எச்சரிக்கை விடுத்தும் நிர்வாக குறைபாடுகளை சரி செய்யாததால் தற்போது வங்கி சார்ந்த எந்த ஒரு செயல்பாட்டிலும் ஈடுபடக்கூடாது என பேடிஎம் வங்கிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பால் அந்த வங்கியின் பங்குகள் சந்தையில் பெரும் சரிவை சந்திக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பல்வேறு நெருக்கடிகளில் சிக்கியிருந்த பேடிஎம் நிறுவனத்திற்கு இந்த உரிமம் ரத்து நடவடிக்கை தலையில் இடி விழுந்தது போல அமைந்துள்ளது. இந்த திடீர் அறிவிப்பால் பேடிஎம் வங்கியின் கோடிக்கணக்கான வாடிக்கையாளர்கள் கடும் அதிர்ச்சியில் உள்ளனர். தங்கள் கணக்கில் உள்ள பணத்தை எடுக்க முடியுமா அல்லது மற்ற பரிவர்த்தனைகள் செய்ய முடியுமா என்ற குழப்பம் மக்களிடையே நிலவுகிறது. இருப்பினும் வாடிக்கையாளர்களின் நலனை கருத்தில் கொண்டே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறும் ரிசர்வ் வங்கி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்த விரிவான வழிகாட்டுதல்களை விரைவில் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிஜிட்டல் வங்கித்துறையில் மிகப்பெரிய அளவில் பார்க்கப்பட்ட ஒரு வங்கியின் உரிமம் ரத்து செய்யப்பட்டிருப்பது மற்ற தனியார் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு ஒரு கசப்பான எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது.